Hello everyone, welcome to Mastery. It's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோவில் ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கீம் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக ஒரு படம் மூலமாக பார்த்துருவோம். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் அக்கௌண்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்ப்போம். அப்புறம் அதே ப்ரொசீஜர், அதே ஃப்ளோ சார்ட், அதே பேட்டர்னில் கிரெடிட் அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு இதில் கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் அக்கௌண்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, heading debit account posting scheme, okay, into the ledger. First step is open the journal page. நம்மளோட முதல் ஸ்டெப் என்ன? நம்மளோட ஜேர்னலை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நம்ம லொகேட் பண்றது. ஓபன் த ஜேர்னல் பேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் read the title of the debit account. First we are concerning about the debit account posting. டெபிட் அக்கௌண்ட் எப்படி போஸ்ட் பண்றதுங்கிறத பத்தின ஒரு டிஸ்கஷன்னால நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் த டைட்டில் ஆஃப் த டெபிட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில உள்ள டெபிட் அக்கௌண்டோடைய டைட்டில் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ரீட் பண்றோம். நவ் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் we should check whether that account exists on the ledger or not. இப்போ ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் என்ட்ரி அதே அக்கௌண்ட்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரி இருந்திருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோம், அது இருக்கா இல்லையா, எக்ஸிஸ்ட், டஸ் த அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட் ஆன் த லெட்ஜர். அப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, ஆல்ரெடி இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். இல்ல அப்படின்னா பாருங்க, நோ அப்படின்னு போட்டிருக்கேன். இல்ல அப்படின்னா we have to open the ledger in a fresh page and put the title on the blank page. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், லெட்ஜர் அப்படிங்கிறது ஒரு நம்பர்டு புக். அது ஒரு பெரிய புக். வரிசையா அதுல என்ன இருக்கும், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா அதுல ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பேஜ் நம்பரும் போட்டு வச்சிருப்பாங்க, எந்தெந்த அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு. அதே மாதிரி இல்லாத லெட்ஜர் அக்கௌண்ட்டை புதிய ஒரு பேஜ்ல ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, open the ledger and put the title on the blank page. Suppose if it exists, ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் இருந்ததுன்னா open the respective page. ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை கண்டுபிடிங்க, ஓபன் பண்ணி எடுங்க. முன்னாடி நமக்கு அந்த இண்டெக்ஸ்ல எந்த லெட்ஜர் அக்கௌண்ட் எந்த பேஜ் நம்ம இண்டெக்ஸ் போட்டு வச்சிருப்போம், பொருளடக்கத்துல இருக்கும். ஸோ அந்த பேஜை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேஜ் நம்பரை வச்சுட்டு அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துடலாம். ஓகே, ரெஸ்பெக்டிவ் பேஜ் நம்ம ஓபன் பண்ணிடலாம். தென் பாருங்க, இங்க எனக்கு பிளேஸ் இல்ல, கண்டினியூ பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் go to the debit side. Okay, since we are debiting the account since we are posting the debit account into the ledger, so we have to go to the debit side of the account. Okay, so first step அதுக்கு அப்புறம் என்னது, டெபிட் சைடுல மந்த் அண்ட் டேட் காலம்ல நம்ம போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்போசிட் ஆஸ்பெக்டோட அக்கௌண்ட். இப்போ இங்க நம்ம டெபிட் அக்கௌண்ட் போடுறதுனால கிரெடிட் அக்கௌண்ட் நேமை நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிகுலர்ஸ்ல எழுதணும். ஓகே, தென் ரைட் த டெபிட் அக்கௌண்ட் வேல்யூ அட் அமௌண்ட் காலம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்போசிட் அக்கௌண்ட் ஆஸ்பெக்டை மட்டும்தான் நம்ம இங்க எழுதுறமே ஒழிய அதுக்கு டெபிட் அக்கௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்றோம்னா டெபிட் அக்கௌண்ட்டுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும், அங்க எழுதணும். மற்றபடி ஆப்போசிட் அக்கௌண்டோட வேல்யூவை நம்ம எழுதிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஸோ கிரெடிட் அக்கௌண்ட் நேம் மட்டும் எழுதுறோம், பட் த வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த டெபிட் அக்கௌண்டோட வேல்யூவை நம்ம எழுதுறோம். தென் ஜேர்னல் ஃபோலியோ, லெட்ஜர் ஃபோலியோ நம்பர்ஸ் கரெக்டா போடணும். இப்போ நம்ம இங்க லெட்ஜர் ஓபன் பண்ணிட்டதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜேர்னல் பேஜ் எங்க இருக்குன்னு. ஸோ ஜேர்னல் ஃபோலியோ நம்பரை நம்ம லெட்ஜர் ஃபோலியோல போடுவோம் இங்க லெட்ஜர்ல. அதே மாதிரி அங்க போயிட்டு லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், இங்க நம்ம ஆல்ரெடி பேஜ் இப்பதான் லெட்ஜர் ஓபன் பண்ணிருக்கோம், புதிய அக்கௌண்ட் என்ன பேஜ் நம்பர்னு தெரியும். ஸோ ஜேர்னலுக்கு போயிட்டு நம்ம லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் போடுவோம். ஸோ லெட்ஜர்ல ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் போடுவோம். அந்த ஜேர்னல் புக்ல பர்டிகுலர் எந்த பேஜ்ல அது இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல டினோட் பண்றோம். தென் தட்ஸ் இட். தென் கோ டு த நெக்ஸ்ட் போஸ்டிங். திரும்ப என்ன பண்றோம் பாருங்க, ஃப்ளோ சார்ட் இங்க வருது பாருங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஜேர்னலுக்கே போய் அடுத்த என்ட்ரி, அடுத்த அக்கௌண்ட் என்ன, அடுத்த புதிய அக்கௌண்ட் என்ன, நம்ம புதுசா லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதா, இல்ல வந்து ஏற்கனவே வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் அங்க இருக்குமா அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்கு அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆயிட்டோம். ஸோ த சேம் ப்ரொசீஜர் வில் பி தேர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு போஸ்ட் இட் இன் டு த லெட்ஜர். ஓகே, வெரி ஈஸி. ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா
எரரை கமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.